நம்ம வீட்டு சேனலில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு முள்ளங்கி சட்னி பார்க்க போகிறோம். இந்த சட்னி உங்களுக்கு ஒரு தடவை சாப்பிட்டிங்கன்னா முள்ளங்கி நீங்கள் சாம்பாருக்கு பதிலாக சட்னிக்கு வாங்க ஆரம்பிச்சிருவீங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டன் அழுத்தலைன்னா பெல் பட்டன் அழுத்திடுங்க. முள்ளங்கி சட்னிக்கு இந்த மாதிரி சின்ன முள்ளங்கியாக 2 முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் பெருசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு வெங்காயம் எடுத்து நறுக்கியிருக்கேன். 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். வரமிளகா ஒரு 7-8 வரமிளகா எடுத்துக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணி போட்டு இருக்கிற தோல் உங்களுக்கு லைட்டாக கசக்கும். அதனால் அந்த தோலை மட்டும் நம்ம சீவிக்கலாம். தோல் சீவிட்டு இந்த மாதிரி நான் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன். உங்களுக்கு முள்ளங்கி வாங்கி ஒரு 2 நாளில் தக்கையாக போன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி முள்ளங்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதுக்கு இந்த சட்னிக்கு நல்லாயிருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதில் வெங்காயம் இப்படி லைட்டாக கலர் மாறிடுச்சு. இப்போ நாம் இந்த முள்ளங்கியை போட்டுக்கலாம். இந்த முள்ளங்கி ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். உடனே நம்ம இந்த தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இதில் வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை தாளிச்சா தூக்கி போட்டுருவாங்க. அதனால கொஞ்சம் கருவேப்பிலை நான் இதுலேயே போட்டு அரைச்சிக்கிறேன். முள்ளங்கி எல்லாம் உங்களுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி ஆற வச்சுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 2 சின்ன ஜீரகத்தையும் தாளிச்சிட்டு நீங்கள் இந்த சட்னியோட ஒரு தோசை வச்சு சாப்பிட்டீங்கன்னா இதை விட டேஸ்ட் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. ரொம்பவே சூப்பரான இந்த முள்ளங்கி சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.